பொசுங்கி போன ஒரு ஓட்டு சிலைய கையில வச்சுட்டு மீனா கத்திக்கிட்டு இருந்தா. ரவி, எங்க இருக்கீங்க? சத்தத்தை கேட்ட லக்ஷ்மி அம்மா, ரவி, சண்முகம்னு 3 பேரும் வெளியே வராங்க. என்னாச்சு மீனா, ஏன் இப்படி கத்துற? இங்க பாருங்க, இது என்னோட காஸ்ட்லியான சேலை. இவங்க எப்படி பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. இவங்கள நம்பி ஒரு வேலை கொடுக்க முடியல. இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், நம்ம தனியா போகலான்னு. நீங்க தான் வீட்ல இருக்கிற சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு அவங்க இங்கேயே இருக்கட்டும்னு சொன்னீங்க. இப்ப பாருங்க, ஒரு வேலைய கூட உருப்படியா பண்ண மாட்டேங்கிறாங்க. அத கேட்ட லக்ஷ்மி அம்மா, என்ன மன்னிச்சிடுமா, தெரியாம பண்ணிட்டேன். எப்ப பாரு உங்களுக்கு இதே வேலைதான். ஏதாவது பண்ணிக்கிட்டு தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்ல வேண்டியது. இனிமேல் இது மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா அவ்வளவுதான், பாத்துக்கோங்க அப்படின்னு கோவமா பேசிட்டு உள்ள போனா. அப்ப ரவி, என்னம்மா இது, கொஞ்சம் கவனமா பண்ணிருக்கலாம்ல. சரி, இனிமேல் கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் உள்ள போனா. கொஞ்ச நேரத்திலேயே லக்ஷ்மி அம்மா மீனா கிட்ட போய், இந்தாமா லஞ்ச் பாக்ஸ், உனக்கு பிடிச்சத பண்ணி வச்சிருக்கேன். அப்போ அத பார்த்த மீனா, எனக்கு பிடிச்சதா பண்ணிருக்கீங்க? இல்ல காலையில நான் திட்டினத மனசுல வச்சுட்டு விஷம் ஏதாவது கலந்து வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேக்கும்போது, ஐயோ என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற, நல்லாதாமா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ உள்ள வந்த ரவியும், இந்தாப்பா ரவி, உனக்கும் சாப்பாடு அப்படின்னு சொல்லி 2 பேத்துக்கும் கொடுத்தாங்க. அப்ப மீனா, இங்க பாருங்க, நான் வரதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சு வச்சிருக்கணும். துணியெல்லாம் துவைக்கணும். அது மட்டும் இல்லாம தரையெல்லாம் பாருங்க எவ்வளவு பிசு பிசுப்பா இருக்கு. எல்லாத்தையும் மாப்பு போட்டு சுத்தமா தொடச்சு வைங்க, புரியுதா? சரிம்மா, நீ வரதுக்குள்ள நான் எல்லாத்தையும் தொடச்சு சுத்தமா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லா வேலையும் இழுத்து போட்டு லக்ஷ்மி அம்மா மட்டுமே செஞ்சுட்டு இருந்தாங்க. சண்முகத்து கூட எந்த வேலையுமே வாங்கல. எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டா வந்தாங்க. அப்போ அத பார்த்த சண்முகம், லக்ஷ்மி, பணக்கார வீட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டான்னு அப்பவே சொன்னேன். இதுவே நமக்கு ஏத்த மாதிரி பொண்ணா இருந்திருந்தானா இந்த நேரத்துல அவளே எல்லா வேலையும் செஞ்சிருப்பா அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாரு. அட நீங்க வேற, நம்ம எப்படி இருந்தா என்னங்க? நம்ம பையனை பாருங்க, சொகுசா கார்ல போறான். அது மட்டும் இல்லாம மீனா வச்சிருக்கிற பெரிய ஆஸ்பத்திரியில நம்ம பையனும் ஸ்பெஷல் டாக்டரு. இதெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி பொண்ணா கட்டி வச்சிருந்தா வந்திருக்குமா அப்படின்னு பையனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாங்க. இப்படியே நைட்டும் ஆகுது. லக்ஷ்மி அம்மா நைட்டுக்கும் சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டு இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவிட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டு ரொம்ப டயர்டா வந்தாங்க. அப்ப சண்முகத்துக்கிட்ட, ஒரு வழியா எல்லா வேலையும் முடிஞ்சதுங்க. மீனாவும் ரவியும் வந்து சாப்பிட்டாங்கன்னா போதும். சரிங்க, ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தூங்க போயிட்டாங்க. இப்படியே அவங்களுடைய எல்லா நாளும் போகுது. ஒரு நாள் காலையில மீனாவுடைய அம்மா வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ அத பார்த்த மீனா ஓடி போய், அம்மா வந்துட்டீங்களா? ஆமா, எப்படி இருந்துச்சு உங்களுடைய சுற்றுலா பயணமெல்லாம்? எல்லாம் வசதியா இருந்துச்சா அப்படின்னு மீனா அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தா. இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மா ஒரே ஒரு காஃபி எடுத்துட்டு வந்தாங்க. அத பார்த்த மீனா, என்ன ஒரே ஒரு காஃபி மட்டும் எடுத்துட்டு வரீங்க? எங்க அம்மா வந்திருக்கிறது தெரியலையா? போய் இன்னொரு கப் காஃபி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு அதிகாரமா சொன்னா. அப்ப லக்ஷ்மி அம்மா கொஞ்ச நேரத்திலேயே 2 கப்பு காஃபி எடுத்துட்டு வந்து தராங்க. அப்போ லக்ஷ்மி அம்மா மீனாவுடைய அம்மாவை பார்த்து, சமந்தி அம்மா நல்லா இருக்கீங்களா? ஆமா, பிரயாணமெல்லாம் சௌரியமா இருந்துச்சா? அப்போ மீனாவுடைய அம்மா லக்ஷ்மிய இலக்காரமா பார்த்து, எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். என் பொண்ணுதான் எனக்கு பார்த்து பார்த்து எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாலே. எல்லாமே சொகுசாதான் சுத்தி பார்த்துட்டு வந்தேன். எல்லாம் சூப்பராவும் இருந்துச்சு அப்படின்னு அவங்கள வெறுப்பேத்துற மாதிரி பேசினாங்க. அம்மா, இன்னும் 2 நாள்ல இன்னொரு ட்ரிப்பு போறீங்களா? நான் வேணா அதுக்கு ஏற்பாடு பண்ணவா அப்படின்னு கேக்கும்போது, அப்ப மீனாவுடைய அம்மா, அம்மா நான் ஒரு கோவில் சொன்னனே, அந்த கோவிலுக்கும் போயிட்டு வரீங்களா? நான் வேணா உங்களுக்கு புக் பண்ணி கொடுக்கவா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட மீனாவுடைய அம்மா, அட அந்த கோவிலா? கடைசி காலத்துல பார்க்க வேண்டிய கோவில் தான் மீனா. நான் போற மீனா, நீ எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு சொல்லு. அப்போ அவங்க லக்ஷ்மி அம்மாவை பார்த்து, ஆமா சமந்தி அம்மா,
நீங்க இந்த இடத்துக்கெல்லாம் போயிருக்கீங்களா? அட, நீங்க எல்லாம் எப்படி போயிருப்பீங்க? உங்ககிட்ட அந்த அளவுக்கு காசு இருக்கா என்ன? அப்படின்னு மட்டம் தட்டி பேசினாங்க. அத கேட்ட லக்ஷ்மி அம்மா ரொம்ப கவலையோட என்ன பேசுறதுன்னு தெரியாம சண்முகத்துக்கிட்ட வந்து நின்னாங்க. இந்த பக்கம் இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த சண்முகமும், சும்மாவா சொன்னாங்க, தென்னைய பெத்தா இளநீரு, புள்ளைய பெத்தா கண்ணீருன்னு. ஒரே பையன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தனோம். இப்ப பாத்தியா அவனால நமக்கு எவ்வளவு பெரிய அவமானம்னு அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த போது இந்த பக்கம் மீனாவோடைய அம்மாவும் கிளம்பி போனாங்க. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்த மீனா அவங்க கிட்ட போய், என்ன எங்க அம்மா வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தனியா நின்னு 2 பேரும் புரளி பேசிக்கிட்டு இருக்கீங்களா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நைட்டுக்கு என்ன சமைக்கிறதுன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்க பேசுறதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? உங்களுக்கு எங்க அம்மாவை பார்த்து பொறாம. அவங்க வயசான காலத்துல எல்லா ஊருக்கும் சுத்திட்டு வராங்களேன்னு, நம்ம இப்படி வேலைக்காரங்க மாதிரி இருக்கிறோமேன்னு உங்களுக்கு பொறாம. எங்க அம்மா எனக்கு நிறைய சொத்து சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. நீங்க உங்க பையனுக்கு என்ன சம்பாரிச்சு வச்சிருக்கீங்க? தேவையில்லாம புரளி பேசாம போய் வேலைய பாருங்க அப்படின்னு திட்டிட்டு அங்கிருந்து போனான். அடுத்த நாள் காலையில வீட்டுக்கு ஒரு போஸ்ட்மேன் வந்தாரு. யாருமா இங்க லக்ஷ்மி? உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது லக்ஷ்மி அம்மா உள்ள இருந்து வந்தாங்க. நான் தாங்க லக்ஷ்மி. இந்தாங்கம்மா, உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அங்க வந்த மீனா, உங்களுக்கெல்லாம் யாரு லெட்டர் போட்டிருக்காங்க அப்படின்னு லெட்டரை புடுங்கி படிச்சா. அப்போ லக்ஷ்மி அம்மா, என்னம்மா கடிதாசி அது? யாருகிட்ட இருந்து வந்திருக்கு? அதுவா, உங்களுக்குன்ட்டு ஒரு ஓட்ட வீடு வச்சிருக்கீங்களே, அது ஏலத்துக்கு போகுதான். போகட்டும் போகட்டும், நல்லா போகட்டும். அப்போ அத கேட்ட சண்முகமோ, என்னமோ சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அதுவா, அந்த ஓட்டு வீட்டு மேல நீங்க 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கீங்கல்ல, அத திருப்பி கட்டாதனால இன்னும் 1 மாசத்துக்குள்ள ஏலத்துக்கு போகுதான். உங்ககிட்ட 10 லட்சம் ரூபாய் இருந்தா கட்டுங்க. இன்னொரு விஷயம், இந்த விஷயத்த பத்தி எக்காரணத்தை கொண்டும் ரவி கிட்ட சொல்லவே கூடாது, புரியுதா அப்படின்னு மிரட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போனான். அப்போ சண்முகமும் லக்ஷ்மி அம்மாவும் வீட்டு பின்னாடி நின்னு இத பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் கஷ்டப்பட்டு கட்டின வீடு இப்போ ஏலத்துக்கு போக போகுது. 2 பேரும் வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பக்கமா வந்த ரவி, என்னாச்சுமா, ஏன் 2 பேரும் அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்கும்போது சண்முகமும் மனசு கேட்காம, எப்பா ரவி, நம்மளுடைய வீடு ஏலத்துக்கு போயிடுச்சு. 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் அந்த வீடு நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லும் போது அதை கேட்ட ரவிக்கு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. என்னப்பா சொல்றீங்க? எத்தனை நாளைக்குள்ள பணம் கட்டணுமா? இவங்க பேசிக்கிட்டு இருந்ததை கேட்ட மீனா, நல்லா இருக்கு ரவி, ரொம்ப நல்லா இருக்கு. உங்களை நம்பி என்னோட ஹாஸ்பிடல்ல கொடுத்தா இப்படித்தான் உங்க அம்மா அப்பா கேக்கும் போதெல்லாம் காசை எடுத்து கொடுக்கறீங்களா அப்படின்னு கோவமா கேக்குறா. இப்பத்தானே உங்க 2 பேத்துக்கிட்டையும் சொல்லிட்டு போன, அந்த ஓட்டு வீட்டுக்கு 10 லட்சம் ரூபாய் அதிகம்னு. இப்படித்தான் உங்க பையன்கிட்ட அழுது நாடகம் போட்டு காசு வாங்கிட்டு இருக்கீங்களா? நீங்க தேவையில்லாம கடன் வாங்கினதுக்கு நான் கட்டணுமா? என்ன ரவி இதெல்லாம் அப்படின்னு அவங்க 2 பேத்துக்குள்ளேயே சண்டை வருது. அப்போ அத பார்த்த லக்ஷ்மி அம்மா, இல்ல இல்ல, நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க, வீடு தானமா போயிட்டு போகுது அப்படின்னு பேசி சண்டைய சமாதானமும் படுத்தி வச்சாங்க. இந்த பக்கம் ரவி மனசுக்குள்ள, என்கிட்ட 10 லட்சம் இல்ல, மீனா கிட்ட கேட்டாலும் தரமாட்டான். நான் பிறந்து வளர்ந்த வீடு இப்ப ஏலத்துக்கு போக போகுது. எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலை கைதியா வருத்தப்பட்டுட்டு இருந்தா. மறுநாள் காலையில லக்ஷ்மி அம்மா சண்முகத்துக்கிட்ட, ஏங்க, என்னால அந்த வீட்டை அவ்வளவு சீக்கிரமா விட்டு கொடுக்க முடியாது. பக்கத்துல நிறைய பணக்கார வீடு இருக்கு. அவங்க எல்லோரு வீட்டுக்கும் வேலைக்காரியா வீட்டு வேலை பார்க்க போறேன். அவங்க கிட்ட காசு கேட்டா வேலை செய்யறதுனால கொஞ்சமாவது நம்பி தருவாங்க அப்படின்னு சொல்லி எல்லோரு வீட்டுக்கும் போய் பல வேலைகளை பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம தெரிஞ்சவங்க கிட்ட, சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் கடனும் கேக்குறாங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா பக்கமும் முயற்சி செய்யறாங்க. 1 மாசமும் முடியுது. ஒரு நாள் லக்ஷ்மி அம்மா சண்முகத்துக்கிட்ட வந்து, ஏங்க, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டும் என்னால அந்த காசை சேர்க்க முடியல. கடைசியில நம்ம வீடு நம்ம கைய விட்டு போயிடுச்சு அப்படின்னு 2 பேரும் அழுதுகிட்டு இருந்தாங்க.
அப்ப கோவமா ரவிய கூட்டிட்டு வந்த மீனா, இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? உங்கனால என்னுடைய மான மரியாதை எல்லாமே போச்சு. எனக்கு தெரியாம எல்லோர் வீட்டுக்கும் போய் 1 மாசமா வேலைக்காரிய வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர்கிட்ட போய் கடனும் கேட்டிருக்கீங்க. நீங்க பண்ணின வேலையால எல்லோரும் என்கிட்ட வந்து, ஓ மாமியார் வேலைக்காரியா வேலை பார்த்துட்டு இருக்காங்க, உங்ககிட்ட தான் இவ்வளவு காசு இருக்கும்போது ஏன் அவங்க வந்து என்கிட்ட கடன் கேக்குறாங்கன்னு நீ அவ்வளவு அடிமையா நடத்துறியான்னு இப்படின்னு என்னை கேவலப்படுத்தி பேசுறாங்க. இது எல்லாம் தானே நீங்க எதிர்பார்த்தீங்க. இப்ப நீங்க நினைச்ச மாதிரியே நடந்துருச்சுல்ல அப்படின்னு கத்திட்டு இருந்தா. அப்ப ரவியும், என்னம்மா இப்படி பண்ணிருக்கீங்க? உங்களால எங்களுக்கு எவ்வளவு அசிங்கம் தெரியுமா? எல்லோரும் கேவலமா சிரிக்கிறாங்கம்மா. அப்ப மீனா, நான் உங்களை நல்லா தானே பாத்துக்கிறேன், உங்களுக்கு என்ன குறை வச்சேன்? வீட்ல இருக்கிற வேலைய மட்டும் பாருங்கன்னு சொன்னா எல்லார் வீட்டுக்கும் போய் வேலைக்காரியா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. எதுக்கு தான் எங்களுக்கு இப்படி தொல்லை கொடுக்கறீங்கன்னே தெரியல. உங்களால எங்களுக்கு நிம்மதியே இல்ல அப்படின்னு அழுது நாடகமும் போட்டா. அப்ப சண்முகம், நாங்க யாருக்கும் தொந்தரவா இருக்க விரும்பல. நாங்க இங்க இருந்து கிளம்புறோம். அப்புறம் நாங்க தேவையில்லாம வீட்டை அடமானமா வச்சு கடன் வாங்கல. உன் புருஷனை டாக்டருக்கு படிக்க வைக்கிறதுக்கு வாங்கின கடன் தான் அது. அது எங்களுடைய கடமை. எங்க கடமைய நாங்க சரியா செஞ்சுட்டோம். இனிமேல் யாருக்கும் தொந்தரவா இருக்க மாட்டோம். நாங்க கிளம்புறோம். வா லக்ஷ்மி, போகலாம் அப்படின்னு லக்ஷ்மி அம்மாவை கூட்டிட்டு அநாத ஆசிரமத்துக்கு வாழவும் கிளம்பிட்டாங்க. இதையெல்லாம் பார்த்த ரவிக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா அவனால மீனாவை எதிர்த்து எதுவுமே பண்ண முடியல. எல்லாருக்கும் வணக்கம். எப்பொழுதுமே நம்மளுடைய கதை முடிஞ்சுன்னு ஒரு நீதி இருக்கும். ஆனா இந்த கதையில நேர்களான உங்ககிட்ட ஒரு கேள்வி. ரவி இடத்துல நீங்க இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? ரவி இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க பதில மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு ஸ்டோரியில உங்களை பாக்குறேன். அன்னைக்கு ரவி மீனா கிட்ட, இங்க பாரு மீனா, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. எங்க வீட்ல இருக்கிற யாருக்குமே நீ அசைவம் சாப்பிடுவேன்னு தெரியாது. எங்க வீட்ல இருக்கிற எல்லோருமே ரொம்ப வருஷமா சைவம் மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். நீயும் சைவம் மட்டும்தான் சாப்பிடுவேன்னு சொன்னனாலதான் எங்க அம்மா நம்ம கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டாங்க. அப்போ அத கேட்ட மீனா, நீங்க சொல்றதெல்லாம் புரியுது ரவி, ஆனா என்னால அசைவம் சாப்பிடாம இருக்க முடியாதே. மீனா, உனக்கு வேணும்னா நான் கடையில இருந்து வாங்கி தரேன். யாருக்கும் தெரியாம சாப்பிட்டுக்கோ. ஆனா இது எங்க அம்மாக்கு மட்டும் கண்டிப்பா தெரியவே கூடாது, புரியுதா? அப்படின்னு 2 பேரும் ஒப்பந்தம் போட்டுட்டு கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ரவி நல்லபடியா கல்யாணம் பண்ணி வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்தான். கல்யாணமும் முடிஞ்சு 1 வாரம் ஆகுது. அப்ப லக்ஷ்மி அம்மா சண்முகத்துக்கிட்ட வந்து, ஏங்க, நம்ம பையன் என்னதான் காதல் கல்யாணம் பண்ணிருந்தாலும் கூட எனக்கு ஏத்த மாதிரி தான் மருமகளை கூட்டிட்டு வந்திருக்கா. வீட்டு வேலையெல்லாம் நல்லாவே செய்யறா. அது மட்டும் இல்லாம எனக்கு பிடிச்ச மாதிரியே காய்கறி குழம்பெல்லாம் வைக்கிறா அப்படின்னு மருமகளை பத்தி பாராட்டி பேசிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் மீனா ரவி கிட்ட, ரவி, நமக்கு கல்யாணமாகி 1 வாரம் ஆகுது. இந்த 1 வாரமா நான் அசைவம் சாப்பிடவே இல்ல. ரவி, எனக்கு பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கு, வாங்கிட்டு வரீங்களா அப்படின்னு கேக்கும்போது ரவியும், சரி மீனா, வேலையை முடிச்சுட்டு வரும்போது கண்டிப்பா வாங்கிட்டு வரேன். ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் ஞாபகத்துல தானே இருக்கு. அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ரவியும் போனான். அன்னைக்கு சாயங்காலம் மீனா ரவி வருவான்னு வாசலவே எதிர்பார்த்துட்டு இருந்தான். ரவியும் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தான். அப்ப ரவிய பார்த்த மீனா வேகமா போய், ஏங்க, நான் சொன்ன மாதிரி பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டீங்கல்ல? வாங்கிட்டு வந்துட்ட மீனா, பைக்ல தான் இருக்கு. அம்மா தூங்குனதுக்கு அப்புறம் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு ரவி சொன்னதோ மீனா மனசுக்குள்ள, ஆஹா, இன்னைக்கு எப்படியோ பிரியாணி சாப்பிட போறோம் அப்படின்னு மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டா. இந்த பக்கம் வெளியே வந்த லக்ஷ்மி அம்மா, யாப்பா ரவி, பூ வாங்கிட்டு வர சொன்னனே, வாங்கிட்டியாப்பா? வாங்கிட்டு வந்துட்டமா, வண்டியில தான் இருக்கு. சரி சரிடா, வண்டி சாவிய கூட நான் போய் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வண்டி சாவியும் வாங்கிட்டு போனாங்க. ரவியும் பிரியாணி இருக்கிறத மறந்து சாவிய கொடுத்துட்டான். அதுக்கப்புறம், ஐயோ மீனா, வண்டியில தான் பூக்கவரோட பிரியாணியும் இருக்கு. அம்மா மட்டும் அத பார்த்தாங்கன்னா நம்ம 2 பேரும் முடிஞ்சோம். ஐயோ, இப்ப என்னங்க பண்றது அப்படின்னு 2 பேரும் பயத்தோட லக்ஷ்மியவே பார்த்துட்டு இருந்தாங்க. லக்ஷ்மி வண்டி கிட்ட போனதும் பக்கத்து வீட்டு கமலா அங்க வந்தாங்க. என்ன லக்ஷ்மி,
உன்னை பார்க்கவே முடியறதில்லையே. புது மருமக வந்ததுக்கு அப்புறம் வெளியிலயே வரமாட்டேங்கிற. கொஞ்ச நேரமாகவே லக்ஷ்மியும் கமலாவும் ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ரவி மனசுக்குள்ள இதுதான் சரியான நேரம் அப்படின்னு வேக வேகமா லக்ஷ்மி கிட்ட போய், அம்மா சாவிய கொடுங்கம்மா, பூ எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி அம்மா கிட்ட இருந்து சாவியும் வாங்கிட்டு பூவை எடுத்து லக்ஷ்மி அம்மா கையில கொடுத்தான். லக்ஷ்மி அம்மாவும் பூவை வாங்கிட்டு அங்க நின்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ இந்த பக்கம் வீட்டுக்குள்ள வந்த ரவி, எப்படியோ மீனா, இந்த முறை தப்பிச்சிட்டோம். நீ கவனமா அம்மா தூங்குனதுக்கு அப்புறம் வண்டியில இருக்கிற பிரியாணியை எடுத்துட்டு போய் நம்மளோட ஸ்டோர் ரூம்ல வச்சு சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லும்போது மீனாவும், சரிங்க, அத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு லக்ஷ்மி அம்மா தூங்குனதுக்கு அப்புறம் மீனா பிரியாணியை எடுத்துட்டு போய் ஸ்டோர் ரூம்ல உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறா. அப்போ ஆஹா, இந்த பிரியாணிய பார்க்கும் போதே நாக்குல எச்சி ஊறுது. இந்த பிரியாணிய சாப்பிட்றதுக்கு 1 வாரம் ஆயிருச்சு. இனி 1 நிமிஷம் கூட வெயிட் பண்ணவே கூடாது அப்படின்னு பிரியாணி சாப்பிட ஆரம்பிக்கிறா. அப்போ இந்த பக்கம் தூக்கத்துல இருந்து எழுந்து வந்த லக்ஷ்மி அம்மா, என்னது ஸ்டோர் ரூம்ல லைட் எரியுத, இந்த நேரத்துல யாரு இங்க இருக்கா அப்படின்னு சொல்லி ஸ்டோர் ரூம் கிட்ட போனாங்க லக்ஷ்மி அம்மா. யார் உள்ள இருக்கீங்க, வெளிய வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது அப்ப மீனா, என்ன இது அத்தையோட குரல் மாதிரி கேக்குதே, ஐயோ வந்துட்டாங்க போல, இவங்க உள்ள வரதுக்குள்ள நான் வெளிய போகணும் அப்படின்னு கையில இருக்கிற பிரியாணிய ஜன்னல் வெளிய தூக்கி போட்டுட்டு வெளியவும் போனா. அப்ப லக்ஷ்மி அம்மா, நீயா மீனா? ஆமா, இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற? அத்தை, அது வந்து நாளைக்கு சமைக்கிறதுக்கு பாத்திரம் எடுக்கிறதுக்காக வந்தேன் அத்தை அப்படின்னு சொல்லி சமாளிச்சா. அட நல்ல பொண்ணுமா நீயே, நாளைக்கு சமைக்கிறதுக்கு பாத்திரம் எடுக்க இப்பவே வந்துட்டியா? அதையெல்லாம் காலையில பாத்துக்கலாம், இப்ப போய் நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பவும் செய்தாங்க. அப்ப மீனா மனசுக்குள்ள, அப்பாடா ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டோம், ஆனா பிரியாணி சாப்பிட முடியாம போச்சே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தா. இப்படியே 2 மாசமும் போகுது. ஒரு நாள் மீனா, எனக்கு இப்போ மீன் குழம்பு சாப்பிடணும் போல இருக்கு, அசைவம் சாப்பிட்டு 2 மாசம் ஆகுது, இவரை வேற ஆபீஸ் போயிட்டாரு, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ அத்தை வேற வெளிய போயிருக்காங்க, அவங்க வர்றதுக்குள்ள கவிதாவை கூட்டிட்டு போய் ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவளுடைய ஃப்ரெண்டு கவிதாவை கூட்டிட்டு ஹோட்டலுக்கும் போனா. ஹோட்டலுக்கு முன்னாடி நின்ன கவிதா, மீனா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த சுற்று வட்டாரத்திலேயே இங்க கிடைக்கிற மாதிரி மீன் குழம்பு எங்கேயுமே கிடைக்கிறது இல்ல. சிக்கனு, மட்டனு, நண்டுன்னு இது எல்லாத்துலயுமே பிரியாணியும் செய்யறாங்க. அதுக்கு தொட்டுக்க சிக்கன் தொக்கு ஒண்ணு தருவாங்க பாரு, வேற லெவல்ல இருக்கும். அதுக்காகவே சிட்டில இருக்கிற ஆளுக கூட இங்க வந்து சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. கவிதா, நீ சொல்லும் போதே நாக்குல எச்சி ஊறுது, இப்பவே போய் நான் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கடைக்காரரையும் கூப்பிட்டா. அண்ணா, பிரியாணி, சிக்கன் தொக்கு, அப்புறம் மீன் குழம்பு எல்லாத்துலயுமே 2 பிளேட்டை கொண்டு வாங்க அப்படின்னு ஆர்வமா ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப மீனா, கவிதா, நான் அசைவம் சாப்பிட்டே 2 மாசம் ஆகுது, இன்னைக்கு ஒரு பொடி பொடிச்சிட வேண்டிதான் அப்படின்னு பேசிக்கிட்டே திரும்பும்போது இந்த பக்கம் கோவிலுக்கு போன லக்ஷ்மி அம்மா அந்த வழியா வந்தாங்க. அப்போ அத பார்த்த மீனா, ஐயோ கவிதா, அங்க பாரு, எங்க மாமியார் வந்துகிட்டு இருக்காங்க, அவங்க மட்டும் பார்த்தா அவ்வளவுதான். என்ன மீனா பண்றது, ஆர்டர் வேற பண்ணிட்டோமே. ஆர்டராவது ஒண்ணாது, முதல்ல இங்கிருந்து தப்பிச்சா போதும். அண்ணா, எல்லா ஆர்டருமே கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கவிதாவை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பியும் போனா. வீட்டுக்கு போன மீனா மனசுக்குள்ள, இன்னைக்காவது நல்லா சாப்பிடலாம்னு நினைச்சேன், அதுவும் முடியாம போச்சு அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தா. அப்போ உள்ள வந்த ரவி, என்னாச்சு மீனா, ஏன் தனியா புலம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்கும்போது, எல்லாமே உங்களாலதான் ரவி, என்ன சொல்லி என்ன கல்யாணம் பண்ணீங்க? நான் கேட்கும் போதெல்லாம் அசைவம் வாங்கி தருவேன்னு சொல்லி தானே கல்யாணம் பண்ணீங்க. கல்யாணமாய் 2 மாசம் ஆகுது, இன்னும் நான் ஒரு தடவை கூட அசைவம் சாப்பிடவே இல்லை. உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு பண்ணாமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சா. அப்ப ரவி, சரி மீனா புலம்பாத, இப்ப நான் வெளியே தான் போறேன், வரும்போது கண்டிப்பா உனக்கு அசைவம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் கிளம்பி போனா. ஹோட்டலுக்கு போன ரவி என்ன ஆர்டர் பண்றதுன்னு தெரியாம
யோசிச்சுக்கிட்டு நின்னுட்டு இருந்தான். அப்போ அந்த பக்கமா லக்ஷ்மி அம்மாவுடைய ஃப்ரெண்டு வந்தாங்க. ரவி, நீ என்னப்பா இந்த பக்கம்? இது அசைவ ஹோட்டலாச்சே, உனக்கு என்ன வேலை இங்க? அது ஒன்றும் இல்லைங்க, என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணியிருந்தான், அதுதான் பேசிக்கிட்டே நின்னுட்டேன், வேற எதுவும் இல்லைங்க அப்படின்னு எதையோ சமாளிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பியும் போனான். அன்னைக்கும் மீனாவால அசைவம் சாப்பிட முடியாமையே போச்சு. இப்படியே அசைவம் சாப்பிடாம இருக்கறனால மீனாவும் இளைச்சு போயிட்டா. இத கவனிச்ச லக்ஷ்மி அம்மா, அம்மாடி மீனா, என்னாச்சு உனக்கு? இப்பெல்லாம் நீ ரொம்ப இளைச்சு போயிட்டே இருக்கியே. கல்யாணம் போதெல்லாம் கொழுக்கு முழுக்குன்னு இருந்த, என்னாச்சு? சரியா சாப்பிடறதே இல்லையா? வயசு பொண்ணு இப்படி இருந்தா எப்படிமா? நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இத கவனிச்ச ரவி ரூம்குள்ள வந்து, இங்க பாரு மீனா, உனக்கு அசைவம் எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அசைவம் சாப்பிடாதனால தான் இப்படி வீக் ஆயிட்டே போறேன்னு எனக்கு தெரியும். இந்த ஊர்ல எல்லோருமே நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்க. எந்த ஹோட்டலுக்கு போனாலும் நம்ம மாட்டிப்போம். அதனால நாளைக்கு நம்ம 2 பேரும் பக்கத்து ஊர்ல இருக்கிற ஹோட்டலுக்கு போலாமா அப்படின்னு சொல்லும்போது அத கேட்ட மீனா ரொம்ப குஷியாயி, என்னங்க சொல்றீங்க, நிஜமாவுமா? ஆமா மீனா, உன்னை பார்த்தாலும் எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. நாளைக்கு அம்மா கிட்ட ஏதாவது சொல்லி பக்கத்து ஊருக்கு போய் சாப்பிட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொன்னா. அத கேட்ட மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. அடுத்த நாள் காலையில ரவி, அம்மா, மீனாவுடைய ஃப்ரெண்டுக்கு பக்கத்து ஊர்ல கல்யாணமா, நாங்க 2 பேரும் போயிட்டு வந்துடுறோமா அப்படின்னு சொன்னான். சரிடா, பார்த்து போயிட்டு வாங்க, எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு, நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பி போனாங்க. இந்த பக்கமா பக்கத்தூருக்கு போன ரவியும் மீனாவும் ஒரு ரோட்டு கடைக்கு போறாங்க. அப்ப மீனா, அண்ணே, உங்க கடையில என்ன நல்லா இருக்கும் அப்படின்னு கேக்கும்போது அப்போ கடைக்காரர், அம்மா, இந்த ஹோட்டல்ல அசைவமும் இருக்கு, சைவமும் இருக்கு, உங்களுக்கு எதுமா வேணும்? என்னது, சைவமும் இருக்கா? எனக்கு சைவம் எல்லாம் வேண்டானா, அசைவத்துல என்ன இருக்கோ எல்லாத்துலயுமே ஒவ்வொரு பிளேட் கொண்டு வாங்க. அது சைவமும் அசைவமும் 2மே இருக்கிற கடை. அப்போ அந்த கடைக்கு லக்ஷ்மி அம்மா வராங்க. யாப்பா தம்பி, சாம்பார் சாப்பாடு இருந்தா ஒரு பிளேட் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும்போது அப்போ அங்கிருந்த மீனாவை பாக்குறாங்க. மீனா சிக்கன் லெக் பீஸ கையில வச்சுட்டு உட்கார்ந்து இருந்தா. அப்போ அத பார்த்த லக்ஷ்மி அம்மா ரொம்ப அதிர்ச்சியா முறைச்சு பார்த்து நின்னுட்டு இருந்தாங்க. லக்ஷ்மி அம்மாவுக்கு கோபமும் வருது. ஆனா ஹோட்டலுங்கிறனால, ரவி, அவளை கூட்டிட்டு வீட்டுக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போனாங்க. 2 பேரும் திருன்னு முழிச்சிட்டு நிக்கிறாங்க. ஐயோ மீனா, அம்மா பார்த்துட்டாங்க, என்ன ஆக போகுதுன்னே தெரியலையே. எனக்கும் ரொம்ப பயமா இருக்குங்க, முதல்ல வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முழுசா சாப்பிடாம 2 பேரும் அங்கிருந்து கிளம்பியும் போயிட்டாங்க. வீட்டுக்கு வந்த 2 பேத்துக்கிட்டையும் லக்ஷ்மி அம்மா, ஏண்டா ரவி, அவ சைவம்னு தாண்டா சொன்ன, அங்க பார்த்தா அசைவத்துல இருக்கிற எல்லாத்தையும் தின்னுக்கிட்டு இருக்கா, எத்தனை நாளா 2 பேரும் என்னை ஏமாத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு கோவமா கத்துனாங்க. அப்ப ரவி, அம்மா, நான் உங்களை ஏமாத்த நினைக்கலம்மா. மீனா சின்ன வயசுல இருந்தே நல்லா அசைவம் சாப்பிட்டு பழகின பொண்ணு. திடீர்னு சாப்பிட வேண்டான்னு சொன்னா அவனால சாப்பிடாம இருக்க முடியலம்மா. உண்மைய சொல்லியிருந்தனா எங்களுக்கு கல்யாணமே நடந்திருக்காது, அதுதாம்மா பொய் சொன்னேன். முதல்ல உன் பேச்ச நிறுத்து. எப்ப இருந்து பொய் சொல்ல ஆரம்பிச்ச? சின்ன வயசுல இருந்தே அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி தானே வளர்த்தேன். நீ என்னடான்னு பார்த்தா அசைவம் சாப்பிட்றவள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் அப்படின்னு கோவமா கத்திட்டு இருக்கும்போது அப்ப அங்க வந்த சண்முகம், லக்ஷ்மி, நம்ம ஒரு தடவை அசைவம் அதிகமா சாப்பிட்டனாலதான் நம்ம எல்லாத்துக்கும் உடம்பு சரியில்லாம போச்சு. அதுக்கப்புறம் நம்ம வீட்ல யாருமே அசைவம் சாப்பிட்றதில்ல. உனக்கு அசைவம் பிடிக்காதுதான், அதுக்காக மீனாவையும் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றியே அப்படின்னு சொன்னாரு. அப்ப மீனாவும், அத்தை, அசைவம் சாப்பிட்றதுனால உடம்பு சரியில்லாம போயிடாது. இத்தனை வருஷமா நான் சாப்பிட்டு தானே இருக்கேன், நான் நல்லா தானே இருக்கேன். ஆனா 2 மாசமா அசைவம் சாப்பிடாதனாலதான் நான் ரொம்ப வீக் ஆயிட்டேன். நீங்க கூட கவனிச்சு சொன்னீங்களே அத்தை, அசைவம் சாப்பிட்றதுல தப்பில்லத்த அப்படின்னு மாத்தி மாத்தி பேசி லக்ஷ்மி அம்மாவுக்கு புரியவும் வச்சாங்க. அப்ப லக்ஷ்மி அம்மா, சரி சரி, அசைவம் சாப்பிட்றதும் சாப்பிடாம போறதும் விருப்பம், நான் அதுல தலையிட மாட்டேன். ஆனா அசைவம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ வீட்டுக்குள்ள வரக்கூடாது. ஒன்னு வெளியே போய் ஹோட்டல்ல சாப்பிடு, அப்படி இல்லைனா
வீட்டுக்கு வெளியில இருக்கிற ஸ்டோர் ரூம்ல உட்காந்து சாப்பிடு. வீட்டுக்குள்ள வரக்கூடாது, புரியுதா? அப்போ அத கேட்ட மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் போச்சு. அதுக்கப்புறம் அவ நினைக்கும் போதெல்லாம் பிரியாணிய வாங்கி சந்தோஷமாகவும் பயம் இல்லாம நிம்மதியா சாப்பிட்டா. மருமகளுடைய மதிப்பு அவ சாப்பிட்ற உணவுல இல்ல, அவ காட்டும் அன்புல தான் இருக்கு.